30 சொல்கிறது, மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ? என்னவாம்? லூக்கா 11:40 இப்படியாய் சொல்லுகிறது, மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்வது. நம்ம கண்களை மூடி வார்த்தை ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, இந்த இடத்திலே அப்பா எங்களை அழைத்து வந்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை ராஜா, எங்கள் இருதயங்களில், எங்கள் நல்ல நிலமான இந்த இருதயத்தில் அப்பா உம்முடைய வார்த்தை விதைக்கப்படும்படியாய் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் காதுகளை ஆண்டவர் இருதயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் திறந்து விடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய நினைக்கிறீரோ அதற்கு எங்களை உம்முடைய வார்த்தை தயார்படுத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒன்றுக்கும் தகுதியில்லாத எங்களை தெரிந்து கொண்டவர் நீர் மாத்திரமே எங்களை வழிநடத்த போதுமானவர் ராஜா. முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்ல லூக்கா 11:40 என்னவா? மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ? ஏன்னா ஆரம்பமே கடினமாக இருக்கிற போல தான் தோணுது. ஏன்னா நம்ம அடிக்கடி ஒரே பட்டரை பூசி சாப்பிட்றோம் இல்லையா? அப்போ அதனால் கொஞ்சம் இறைச்சியும் சாப்பிடணும். ஏன்னா அடிக்கடி பால் குடிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வளர முடியாது. ஏன்னா இறைச்சி சாப்பிட வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இப்படியான ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்துருக்கார். ஆண்டவர் எதை பேச சித்தமாக இருக்கிறாரோ அதை அவர் எங்களோடு பேசுவார். ஏன்? அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பேசுகிறவர். இன்றைய நாளில் ஆண்டவர் பேசுகிற காரியம் வெளியேயும் உள்ளேயும். என்னவாம்? வெளியேயும் உள்ளேயும். வெளியேயும் உள்ளேயும் அடங்க சபைக்குள்ளேயும் வெளியேயுமா? அதுவும் வேணும். சபைக்கு வெளியேயும் உள்ளேயும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நடைமுறை எங்களுக்கு வேணும். ஆனால் ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கிற வெளியேயும் உள்ளேயும் எதுண்டா, எங்களை இருதயமாகிய உள்ளேயும், எங்களை இந்த சரீரமாக இருக்க நாங்கள் இல்லையா நடக்கிற நடைமுறைகள், நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பார்க்கிறார். அதனால் இன்றைய நாள் ஆண்டவர் எங்களோட பேசுகிற காரியம் வெளியேயும் உள்ளேயும். அம்மே, நாங்கள் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 11:37 தொடக்கம் 39 வரை நாங்கள் வாசிப்போம். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகற்போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தி இருந்தார். அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருப்பதை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. என்னவாம்? அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகற்போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் போய் பந்திருந்தார். ஆண்டவர்கிட்ட யாரு கூப்பிட்டாலும், அவர் எப்படியானவர்கள் கூப்பிட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த அழைப்பை ஏற்று ஆண்டவர் அங்கே போகிறவராக இருக்கிறார். பரிசேயன் எப்படிப்பட்டவன் என்று ஆண்டவருக்கு தெரியும். பரிசேயன் இருதயம் எப்படிப்பட்டது என்று தெரியும். பரிசேயன் சிந்தனை ஒவ்வொன்றையும் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அந்த பரிசேயன் ஆண்டவரை கூப்பிடுகிறார் ஒரு நோக்கத்தோடு. என்ன நோக்கம்? அங்கே கூப்பிடுற நோக்கத்தை பாருங்க. பகல் உணவு உண்ணும்படியாய் பரிசேயன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே அநேக போதனைகளை அங்கே சொல்லி கொண்டு எல்லாத்தையும் கேட்டுவிட்டு தான் அந்த பரிசேயன் என்ன செய்கிறார்? ஆண்டவர் உணவு உண்ணும்படியா எங்க கூப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். 37வது வசனம் சொல்லுறது, அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகற்போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இந்த பரிசேயன் யார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது பரிசேயன் என்பவன் யார்? பரிசேயனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஏன்னா கரணை பற்றி உண்மையான ஒருவன் தெரியணும் இல்லையா? எப்படியானவர் என்ன? ஒரு பரிசேயன் தன்னுடைய இதயத்தின் எண்ணங்கள் எப்படி, பரிசேயன் நடைமுறைகள் என்ன, பரிசேயன் எதை கற்றுக்கொண்டான், பரிசேயன் எல்லாமே தெரிந்தவனாக இருக்கிறான். அதான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 23:8 வாசிப்போம். எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இங்கே சதுசேயர் என்றவர்கள் என்ன சொல்றாங்க? உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டு என்று சொல்றாங்க. என்ன இருக்குதாம்? தேவ ஆவி இல்லை என்று அவங்க சொல்றாங்க. இவர்கள் தேவனும் உண்டு ஆவியும் உண்டு என்று சொல்லுகிற பரிசேயர் தான் இவர்கள். அப்ப ஆவியானவரை அறிந்தவர்கள்,
தேவனை அறிந்தவர்கள் தான் இந்த பரிசேயர். இந்த பரிசேயர்கள் தான் இங்கே அநேக இடங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குற்றம் பிடிக்கிற மனிதர்களாய் அங்கே அலைகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போகிற இடங்களிலே அநேக இடங்களிலே தேவன் மேலே குற்றம் சாட்டுகிற மனுஷராக இருக்கிறாங்க. அவர்களை எங்கள் வேதம் சொல்லுகிறது. மார்க் 8:15 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கற்பித்தார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு அவர் போதிக்கும் போது என்ன சொல்றார்? புளித்த மாவை குறித்து அங்க பேசுகிற பார்க்கிறோம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அந்த சீசர்களுக்கு அது விளங்கவில்லை. ஆண்டவர் மறுபடியும் அவர் அங்க சொல்லும் போதுதான் இந்த காரியம் அவங்களுக்கு புரியுது. புளித்த மாவை குறித்து என்னவா? பரிசையின் குணாதிசயங்கள், அவனுடைய குணாதிசயம், அவன் உவமையாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது. இந்த பரிசையனுடைய குணாதிசயம் ஆண்டவர்களே குற்றம் சாட்டு இந்த பரிசையனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது இங்கே சொல்ற புளித்த மாவுக்கு ஒப்பிடுகிறார். புளித்த மா எப்படி என்று எல்லாருக்கும் தெரியும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே வீட்டில் சமைப்பீங்க. அப்போ நம்ம அதை ரீசர்ச் பண்ணும்போது இப்போ ஒரு தோசையோ ஒரு அப்பமோ இதை செய்யும்போது ஒரு புளித்த மாவில் ஒரு கொஞ்சத்தை போட்டால் என்ன செய்யுமா? அந்த ஒரு சட்டி புளிக்க வச்சிடும். அது எப்படின்னா அது எங்கே போய் விழுகுதோ அந்த இடத்தை அது என்ன செய்யும்? அதுக்குரியதாய் மாற்றிக்கொள்ளும். அதையும் புளிக்க வைக்கும். இல்லைன்னா அதை புளிக்க வச்சா நேரம் எடுக்கும். ஆனால் இதில் ஒரு கொஞ்சத்தை போடும்போது என்ன செய்யும்? புளிக்க வைக்கும். புளிக்க வைக்கிற நீங்கள் தானே எல்லாரும் கடையில் வாங்குறபடி அவங்களுக்கும் தெரியாமல் இருக்கும். கடைக்காரன் தான் கேட்கணும். அப்போ இதைத்தான் இங்கே சொல்லப்படுது. அந்த புளித்த மாவுக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். அந்த புளித்த மா அவர்களோட குணாதிசயம். அந்த குணாதிசயம் என்ன செய்யும்? அநேக இடங்களை பழுதாக்கி கொண்டு போகிறது. ஆண்டவர் வார்த்தைக்கு எதிராக கூட பழுதாக்கி கொண்டு போகிறதை வேதம் சொல்லுகிறது. நாங்கள் 1 கொரிந்தியர் 5:8 சொல்லுது, ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணமும் பொல்லாப்பென்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்பரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசாரிங்கன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ என்ன? பழைய புளித்த மாவோடும் அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு. அந்த புளித்த மாவுக்கு என்ன குணம் இருக்குது? துர்க்குணமும் பொல்லாப்பும் என்ற ஒரு காரியம் இருக்குது. அப்போ புளித்தமா என்ன செய்யுது? துர்க்குணம் பொல்லாப்பு. இந்த பரிசையினுடைய குணம் என்ன செய்யுது? துர்க்குணமும் பொல்லாப்பும் அவர்களுக்கு இந்த வெளியாகிறது. அதைத்தான் இங்கே ஆண்டவர் புளித்த மாவுக்கு ஒப்பிடுகிறார். அப்போ அவர்கள் குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? துர்க்குணமும் பொல்லாப்பும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற என்னவாம்? துப்பரவும் உண்மையும் உள்ளது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? துப்பரவும் உண்மையும் உள்ள. அந்த பரிசேண்டு இருக்கிற காரியம் என்ன? பார்க்க துர்க்குணமும் பொல்லாப்பும். என் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் துப்பரவும் உண்மையும். ஆமென். அந்த துப்பரவு உண்மை எங்க இருக்கணும்? வெளியையும் இருக்கணும், உள்ளேயும் இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். வெளியையும் உள்ளேயும் துப்பரவும் உண்மையும் இருக்கணும். ஒருபோதும் துர்க்கணமும் பொல்லாப்பும் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பரிசேயன் யார் என்று இங்கு விளங்கிச்சு. பரிசேயன் நீங்கள் வீட்டை போய் படித்து பாருங்கள். அநேக இடங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றம் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிற மனிதனாக இருக்கிறான் பரிசேயன். நீங்கள் 38வது வசனத்தை வாசிப்போம். 11:38. அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருப்பதை பரிசேயர் கண்டு ஆச்சரியப்பட்டான். இங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உணவு உண்ணும்படியா இங்க கூப்பிடுறாரு. பகல் போஜனம் உண்ணும்படியாக கூப்பிடுறார். இரா போஜனம் என்றாலும் ஆண்டவர் கை கழுவல் என்றால் ஒருவேளை தெரியாமல் போயிருக்கலாம். இது பகல் போஜனமாக இருக்கு இல்லையா? அப்போ இங்கே பாருங்க, அவர் போஜனம் பண்ணுகிறதுக்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். இந்த அழைத்த பரிசேயனுக்கு ஒரு ஆச்சரியம் உண்டாயிற்று. நம்ம என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்ன உணவு உண்ண கூப்பிடுவர், என்ன கை கழுவாமல் உண்ணுகிறாரே என்று அவனுடைய இருதயத்தில் ஒரு ஆச்சரியம் உண்டாயிற்று. அந்த ஆச்சரியம் அவனுக்குள்ள எப்படி வருது என்று பார்த்தா, அவர்களுக்குள்ளே கடந்து வரப்பட்ட நடைமுறை, அவர்கள் கொண்டு வந்த சம்பிரதாய முறைப்படி அவர்களுக்கு அந்த காரியம் தாக்கத்தை உண்டு பண்ணுது. என்ன தாக்கம்? ஒரு ஆச்சரியத்தை உண்டு. என்னவர் கை கழுவாமல் உண்ணுகிறாரே என்று அங்கே ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆச்சரியம் உண்டு பண்ணுறதுனால அங்கே இவர் உணவுக்குத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுகிறார். ஆனால் நான் அநேக இடங்களை வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பார்க்க தேட போறார்களோ அவர்கள் போன நோக்கமாக வேறையாக இருக்கும். ஆனால் என் தேவன் அவர்கள் மேலே வைத்த திட்டம் வேறையாக இருக்கும். நாங்கள் இவரை
யார் இந்த அவரோட பேரும் சகேயுவை பார்த்தோம்னா அவர் குள்ளனா இருக்கான்னு மரத்தில் ஏறுறாரு. அவர் மரத்தில் ஏறி ஆண்டவரை பார்க்க போன நோக்கம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போறார், தான் பார்க்கணும்னு அவர் போறார். ஆனாலும் அங்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? சகேயுவை கண்டு சகையின் மேல் ஆண்டவர் வேற திட்டத்தை வைத்திருந்தார். அவன் மனம் திரும்பும்படியாயும் அவன் ரட்சிக்கும்படியாயும் அவன் பிரயோஜனமுள்ள ஒரு மனுஷனாய் மாறும்படியாய் கர்த்தர் சகையின் மேல் அங்க திட்டத்தை வைக்கிற பார்க்கும். அதே போலதான் இங்க வந்து இந்த பரிசேயன் என்ன செய்கிறான்? கர்த்தரை போஜனத்துக்கு அழைத்து இங்கே வைக்கும்போது கர்த்தர் அவன் மேல வேற திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவர் அங்கே கடந்து செல்கிறார். அவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் நாங்கள் பார்த்தோமா இருந்தால், முதலாவது எங்களுக்கு என்ன வேணும்? வெளி சுத்தம் வேண்டும். எப்படி? வெளியையும் சுத்தம் வேண்டும். ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை கை கழுவாமல் சாப்பிடுங்கள். கை கழுவாமல் அவர் சாப்பிடுறாருன்னா அவர் அங்கே ஒரு காரணத்தை சொல்ல விரும்புகிறார். அந்த பரிசேயனுக்கு ஒரு காரணத்தை கர்த்தர் உணர்த்த விரும்புறதுனாலே நாங்கள் என்ன பார்க்குறோம்? முதலாவது வெளியே சுத்தம் வேண்டும். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா மார்க்கு 7ஆம் அதிகாரம் ஏன் அவர்கள் அந்த சுத்தத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் 7:3 நாங்கள் வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். அப்ப பரிசேயன் ஷாக்காயின்னு சரியா பிள்ளையா? பரிசேயன் அங்க ஷாக்காயிட்டார் இல்லையா? அப்ப ஷோக்காயினதுக்கான காரணம் என்ன? அவங்களோட பாரம்பரியத்தின் படி அவங்க என்ன செய்யறாங்க? அடிக்கடி கை கழுவுறவர்கள். அடிக்கடி கை கழுவுறதுனால என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து கை கழுவாமல் சாப்பிடுகிறார் என்று அவன் ஆச்சரியப்படுகிறான். அப்ப அவனுடைய ஆச்சரியம் சரியாகத்தான் இருக்கேன். அவர்கள் என்ன பாரம்பரியமாய் செய்து கொண்டு வந்த இவரும் ஒரு ஜூதர், பாரம்பரியமாய் செய்து கொண்டு வந்த காரியத்தை இவர் என்ன இடையில செய்யாமல் நிற்கிறாரே என்று அவன் அங்கே ஒரு ஆச்சரியம் உண்டாகிறது. ஆமென். அப்ப ஏன் அவங்க பாரம்பரியமாய் கை கொண்டு வந்த காரியம் என்ன? அடிக்கடி கை கழுவது. அவர்கள் கையைத்தான் கழுவுறாங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அங்கே வேறதா இருக்கிறது. நாங்க பார்த்தோம்னா அதே அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்கிறது, நீங்கள் போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குறீர்கள், இது போலவே நீங்கள் மற்ற அநேக காரியங்கள் செய்கிறன்னு சொல்றார். அப்ப நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே, நீங்க பாரம்பரியத்தை கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கவில்லை, பாரம்பரியத்தை போதிக்கிறீர்கள். அதனால் என்ன செய்கிறாங்களா? தேவ வசனத்தை அவமாக்குறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? இங்க அவங்களோட பாரம்பரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்க இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நடக்கிறார்களான்னு அங்கே பார்க்கிறார். எனக்கு தெரியும் இன்றைக்கு ஆமீன் வராதுன்னு. கர்த்தர் நல்லவர், ஆசீர்வதிப்பார், ஆமேன் ஹல்லேலூயான்னு சொல்லுவோம். ஏன்னா எங்களை இருதயங்களை ஆண்டவர் குத்தி பேசுவாராக இருந்தால் எங்களை இருதயங்களை ஒரு வார்த்தை பிளக்கும், நம்ம அடங்கி போயிடுவோம். ஏன்னா அது எல்லாருமே நான் ப்ரே பண்ணும்போது ஆண்டவரே இந்த வார்த்தை இப்படி குத்துதே என்ன ஆண்டவர் போ உன்ன முதல் குத்தணும். ஆமென். எங்கள் ஒவ்வொரு அவர் திருத்த அவர் போதுமான. இங்க பாருங்க, அந்த பரிசேயன் என்ன பாரம்பரிய காரியத்தை அவன் செய்கிறதுனாலே நீங்கள் போதித்து உங்கள் பாரம்பரியத்தை தேவ வசனத்தை அவமாக்குறீர்கள். தேவனுடைய வசனத்தை அவமாக்க இவர்கள் யார்? ஏன்? இவர்கள் பாரம்பரியத்தை கைப்பிடித்தார்கள். ஆமென். ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? அவருடைய வசனத்தை வசனமாய் போதிக்க வேண்டும், வார்த்தையின்படி வாழ வேண்டும், சத்தியத்தை சத்தியமாய் போதி சத்தியத்தின்படி வாழுகிற பிள்ளைகளாய்த்தான் அவர் எங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அப்போ அவர் எங்களை வெளியையும் சுத்தம் எங்களுக்கு வேணும், அந்த வெளி சுத்தம் சரியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் யோவான் 13ஆம் அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை நாங்கள் பார்ப்போம். யோவான் 13:8. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். நாங்க இந்த காரியத்தை செய்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஒரு 3-4 மந்த்ஸுக்கு முன்னாடி நாங்கள் உதாரணத்துவமாக இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை எவ்வளவுக்கு அடிமட்டமாய் தாழ்த்தினார் என்ற உதாரணத்துவத்தை குறித்து நாங்கள் இங்கே செஞ்சோம். ஆண்டவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தலாமோ அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி அவர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். நாங்களும் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். 9வது வசனம். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? முதல் சொல்றார் பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவக்கூடாது என்றார். ஏன்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் காலை கழுவ அவர் அனுமதிக்கவில்லை. ஆனாலும் அவர் என்ன சொல்றார்? நான் கழுவாவிட்டால் உனக்கு என்னுடைய பங்கு இல்லை என்னோனே. பேதுரு என்ன சொல்றார்? அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரம் என் கைகளையும் என் தலைகளையும் கூட கழுவ வேண்டும். ஏன்? அந்த பேதுருக்கு
கிறிஸ்துவின் பங்கு தேவைப்பட்டு, கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த அன்பு தேவைப்பட்டு, கிறிஸ்துவை பற்றி அவர் அறிந்திருந்தார். என் தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்ததினாலே நான் அவர் பங்கில்லாமல் போகக்கூடாது என்ற அந்த தோட்ட அவனுக்குள்ள இருந்தனால தான் அவன் சொல்றான், எனக்கு நீங்க முழுவதும் என்னை கழுவுங்க என்று சொல்றதை பார்க்கிறோம். 10வது வசனம், இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான், நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல என்றார். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார்? இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான், நீங்களும் சுத்தமாயிருக்கிறார், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்று சொல்றார். ஏன்? அவர் என்ன ஞானஸ்தானம் எடுத்தவர், மூழ்கி எழுப்பப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ள என்ன மரித்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர்கள். உயிர்த்தெழுந்த உனக்கு என்ன திரும்ப தேவையில்லை, உடைய கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். ஏன்? ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்துக்காய் அங்கே சீமோன் பேதுரை தயார்படுத்துகிற நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் பேதுரை தயார்படுத்தும் போது இந்த பேதுரு அநேக இடங்களிலே ஓடி போய் வந்த அந்த கால்களை கர்த்தர் மறுபடியுமாய் சுத்தப்படுத்தி தன்னுடைய ஊழியத்துக்கு கர்த்தர் அந்த பாதையிலே வழி நடத்துகிறார். அவர் எப்படி நோக்கம் வைத்திருந்தார், அவர் என்ன நோக்கம் வைத்திருந்தாரோ அந்த நோக்கத்தை செய்வதற்கு அவரை கழுவி என்ன காரியங்கள் செய்யணும், எப்படி நடைமுறை செய்யணும், எப்படி வாழ வேண்டும் என்று அங்கே பேதுருக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் 11 சொல்லுகிறது, தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமல்ல என்றார். பாருங்க, எல்லாரும் சுத்தமல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தார். அப்ப வெளிப்பிரகாரமாய் அங்கே எல்லாருக்குமே தெரியாது, அவர் காட்டி கொடுக்க போகிறார். யூதாஸ் காரியோத் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போறார், யாருக்குமே தெரியாது வெளிப்பிரகாரமாய். ஆனால் என் தேவன் வெளிப்பிரகாரம் மாத்திரம் அறிந்தவர் இல்ல, வெளியே சுத்தத்தை மட்டும் விரும்புகிறவர், உள்ளே சுத்தத்தை விரும்புகிறவர், உள்ளே அறிந்தவர், எங்கள் உள்திரியங்களை அறிந்தவர் என்றதுனால் அவர் என்ன, அவர் அறிந்திருந்தார். யாரோட? யூதாஸ் காரியத்தின் இருதயத்தை அறிந்திருந்தார். அதனால தான் அவர் சொல்றார், அவர் அறிந்திருந்த படியினால சொல்றார் என்ன, எல்லாரும் சுத்தமானவர்கள் அல்ல, எல்லாரும் அதுக்கு சுத்தமானவர்கள் அல்ல என்று அவர் சொல்றார். ஏன்? அவர் அறிஞ்சிருக்கார், இருதயத்தை அறிஞ்சிருந்தார். அதனாலே அவர் அங்கே சொல்லுற நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் லூக்கா 11 அதிகாரம் 37வது வசனம் பார்த்தோம். பரிசேயன் வந்து ஆண்டவரை கூப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது நாங்கள் 37 அவர் பார்த்து போஜனம் கை கழுவாமல் இருந்தார் என்று பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். ஏன் ஆச்சரியப்பட்டான் என்றால், பாரம்பரிய முறையிலே அவன் அதை கடைபிடித்து வந்ததினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கை கழுவலவில்லை என்றதுன்னு அவருக்கு அந்த ஆச்சரியம் உண்டாகுது. இப்போ நாங்கள் அடுத்த காரியத்தை பார்க்க போகிறோம். அப்படியே 39வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. இந்த சொல்லுவாங்க, அந்த பொல்ல கொடுத்து அடி வாங்குறன்றது இப்படி தான். இப்போ என்னன்னா, உணவை உண்ணும்படி கூப்பிட்டாரு. எங்க பரிசேயன் வந்து அங்கே உணவை உண்ணும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறாரு. அவர் தன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வெளியில கையை கழுவல் என்று சொல்றாரு. இங்கே பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்? கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பாத்திரங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள். என்னத்தை? வெளிப்புறத்தை தான் சுத்தமாக. உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. எப்படி உள்ளம் என்ன? கொள்ளையாடுகிறது, ஒரு திருடுகிறது. கொள்ளை என்றது என்ன? நீங்க பார்த்தீங்கன்னா படிக்கும்போது அவங்க என்ன விதவைகள் எல்லாம் விதவைகள் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்ப அந்த உள்ளம் என்ன? கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கு, பொல்லாப்பான காரியங்கள்லாம் நிறைந்திருக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முதல் திடீரென்று கடைக்கு சாமான் வாங்க போயிருந்தோம். அப்போ நான் காருக்குள்ளே இருந்தேன், நிரோட சொன்னேன், சாமான் வாங்கிட்டு போயிட்டு சாமானை வாங்கிட்டு வரும். ஒரு மங்கிஸ்தான் பழம் விருப்பம், மங்கிஸ்தான் பழத்தை வாங்கிட்டு வந்தான். மங்கிஸ்தான் பழத்தை வந்து அழகாக தான் இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வாங்கிட்டு வந்து ஒரு 5-6 பழம் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து காருக்கு உட்காந்து அவங்க விருப்பம் உடனே உடைச்சி எடுத்தா முகத்து ஒரு மாதிரியாக போகுது. என்னடா முகம் ஒரு மாதிரியாக போகணும் பார்த்து, பழம் கூடா உள்ள அப்படி அந்த பழம் ஒரு சூம்பி போன மாதிரி ஒரு மாதிரியாக தண்ணியெல்லாம் படிஞ்சு இதாக இருக்குது. ஆனால் பழம் வழியில் அவ்வளோ முழுன்னு அழகாக இருக்குது. சரி, 2வது பழத்தை உடைச்சா. 2வது பழத்தில் பார்த்தீங்கன்னா அரவாசி நல்லம், அரவாசி ஒரு செங்கலரில் இருந்துச்சு.
மூன்றாவது பழத்தை உடைக்கல அவ பயத்தில், ஏன்னா இவன் என்னத்தை கதைப்பானோ தெரியலன்னு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழம் மொழுன்னு தான் இருக்குது. வெளியில் பார்க்க வெளிப்புறமாக அவ்வளோ மொழு உள்ளே பார்த்தீங்கன்னா அது என்ன, யாருக்கும் இது எவர் உடைக்கிறாரோ அவருக்கு தான் தெரியும் உள்ளுக்கு என்ன இருக்குது. ஆமேன். அப்போ உள்ளே இருக்கிற உள்திரியங்களை அறியக்கூடியவர் கர்த்தர் மாத்திரமே. ஆமேன். அப்போ எங்களுக்கு சில நேரம் நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு பிளவாசு இருக்குமாக இருந்தாலும் இந்த பிளவாசை வெளியில தான் துடைப்போம், உள்ள அவ்வளவு டஸ்ட் இருக்கும். ஆனால் ஆட்கள் வராங்களே அப்படி மொழி வச்சிருவோம், அப்படி பார்க்கக்குள்ள கண்ணாடிமா இருக்கும், உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு டஸ்ட்டாக இருக்கும். வாங்கைக்கும் அப்படி கலர்லாம் வாங்குறது, உள்ளுக்கு இருக்கிற ஊத்த தெரியக்கூடாது. அப்போ இங்கே ஆண்டவர் என்ன பாரு, உள்ளத்தை பார்க்கிறார். உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கு என்று சொல்கிறேன். நாங்கள் பார்ப்போம். முதலாவது வெளியே சுத்தம் வேண்டும், ரெண்டாவது என்ன, உள்ளேயும் சுத்தம் வேண்டும். இப்போ வெளி சுத்தம் மட்டும் போதுமா? பழம் முழு இருந்தால் போதுமா? உள்ள பழமும் நல்லா இருக்கணுமே, சாப்பிடக்கூடியமா இல்லையா? இப்போ நம்ம பழத்தை வாங்குறவங்கள காசை கொடுத்து பாம்காரனுக்கும் தெரியாது, கடைக்காரனுக்கும் தெரியாது, உடைச்சா நம்மளுக்கு தான் தெரியும் உள்ள எவ்வளோ மோசமாக இருக்குண்டு. அப்போ வெளியையும் வேண்டும் உள்ளேயும் சுத்தம் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் நாங்கள் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரதியட்சமாயிருக்க மனிபுத்திரருடைய இருதயம் அதிக பிரதியட்சமாய் இருக்குமல்லவோ. எப்படியாம்? பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரதியட்சமாய் இருக்க மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரதியட்சமாய் இருக்கும் அல்லவோ. அப்ப பாதாளம் அழிவும் கர்த்தருக்கு முன்பாய் இருக்கும் போது, தெளிவாய் தெரியும் போது, இந்த மனிதன் இருதயம் அதை விட தெளிவாய் தெரியுமா? அப்பதான் ஜோஜன். அப்ப நம்ம தெரியாண்டு செய்கிற காரியம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா? இப்ப நாமளே யோசிப்போம். நம்ம இவ்வளவு காரியங்களை மனைவிக்கு தெரியக்கூடாது, பிள்ளைக்கு தெரியக்கூடாது, நண்பனுக்கு தெரியக்கூடாது, வேற யாக்களுக்கு தெரியக்கூடாது செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக திரையிட்டு ஓடக்கொண்டிருக்கிறது. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ வெளியில மட்டும் சுத்தம் போதாது, உள்ளையும் சுத்தம் வேணும். ஏன்னா உள்ளத்தை பார்க்கிறவர் கர்த்தர். ஆமென். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர். நம்ம சொல்லுவோம், அந்த நம்ம தான் அடிக்கடி இந்த பிள்ளைகளையுமே விடுறோம். நாங்கள் எல்லாருமே எங்களை அறியாமல் தான் பிழை விடுறோம். சில நேரத்தில் நான் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது ஒரு அண்ணன் ஒரு டீ கப் வச்சுருந்தார். இது ரியல் ஸ்டோரி. அப்போ அவர் வச்சுருக்கும்போது அது சும்மா அலசி போட்டு டீயை குடிப்பார். நாங்களும் கப்பில்லாட்டி அலசி போட்டு அவர்கள் தண்ணி குடிக்கிறது. ஸ்விக்கி தெரியும் அந்த வேலைஞ்ச கம்பெனியில். அப்போ ஒரு நாள் நாங்கள் இன்னொரு அண்ணன் வேலை செஞ்சோம், கரண் இந்த கப்பியாடா எடுத்து குடிக்கிறான்டார். ஏன்னா என்னது, கப் எடுத்து பார்த்தா கப்பு வெளியில் உள்ளே பார்க்க முடியாது, டீ கலர் பிடிச்சி ஒரு ப்ரௌன் கலரில் அந்த கப்பு உள்ளே இருந்துச்சு. அதுக்கு புறம் செஞ்சு இந்த கொஞ்சமாக இந்த ஊற்ற பிடிச்சுனுச்சு, அப்படி இறுகி போயிட்டு. அதே போல் தான் உள்ளத்துக்குள்ளே கொஞ்சமாக இந்த கொள்ளைகள், பொறாமைகள், இப்படியான காரியம் உள்ள போக என்ன செய்யும், நம்மளே அறியாமலே அது அப்படி பாசு பிடிச்ச மாதிரி பிடிச்சிடும். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை கண்புக்கு முன்னாய் மறைவாக எந்த காரியம் இல்லை என்று சொல்கிறார். ஏன்னா உபாகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரியாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராத படிக்கும், நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராத படிக்கும் பாருங்கள். இராதபடிக்கும் பாருங்கள். என்னவாம்? ஆகையால் அந்த ஜாதிகள் தேவர்களை சேவிக்க போகும்படி நாங்கள் யாருமே போகிறதில்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார் என்ன, விக்கிரகத்துக்கு பொருளாசையை ஒப்பிடுகிறார். நாங்கள் ஆண்டவர் காரியத்தை விட்டு வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் என்ன நடக்குதாம், இன்று நம்முடைய தேவனாய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திதியாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாயிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியை முளைப்பிக்கிற ஜாதொரு வேர் உங்களை இராதபடிக்கு பாருங்கள். ஆண்டவர் எப்படி ஆழமான சத்தியத்தை கீழே வைக்கிறார். அது என்னத்துக்கு ஒப்புறார் என்று பார்த்தீங்கன்னா, நஞ்சையும் எட்டிக்கும் ஒப்பிடுகிறார். கர்த்தரை விட்டு விலகி போகிற ஜனங்கள் என்ன காரியத்தை நோக்கி போகிறார்? நஞ்சையும் எட்டியையும். நஞ்சு எப்படிப்பட்ட காரியம்? விஷத்தை பற்றி எங்களுக்கு தெரியும். அது என்ன? எங்களை ஒருபோதும் உயிர்ப்பிக்காது, எங்களை கொல்லுகிற காரியம். நஞ்சு எங்களை கொல்லுகிறது. அது போல தான் இங்கே எட்டியும் என்னவா, ஒரு காஞ்சி மரம் என்று சொல்லப்படுச்சு. நான் ரிசர்ச் பண்ணும்போது அந்த எட்டி எதுக்கு
எதற்கும் பிரயோஜனமற்றதாம், அதை ஒன்றுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அப்ப நானும் நீங்களும் தேவனுடைய சமூகத்தை விட்டு வேறு எந்த காரியத்தை முக்கியம் கொடுத்தாலும் நானும் நீங்களும் மரணத்தின் பாதைகளுக்கு தான் போகிறோம். அதுதான் வேதம் சொல்லுது. ஏன்னா எப்படியாம் நஞ்சும் எட்டியும் வந்து எதுக்கும் பிரயோசனமற்றது. நாங்கள் யாரும் நஞ்சை உண்டு வாழ முடியாது. ஆமென். யாரும் நஞ்சு உண்டு வாழலாமா? சோத்திரம். யாரும் வாழ முடியாது. ரைட். அப்போ அது எட்டியும் அப்படியான ஒரு காரியம் தான். அப்போ பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். நானும் நீங்களும், ஏன்னா அவர் அழைச்ச நோக்கம் என்ன? பிரயோஜனமாய் வாழணும், ஆண்டவர் பிள்ளையாய் வாழணும், எல்லாம் நன்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம நன்மையான காரியங்களை விட்டு விலகக்கூடாதுன்றதுனால தான் எங்களுக்கு ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். என்ன சத்தத்தை காணல? ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். லேவியராகமம் நாங்கள் வாசிப்போம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோள் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். இங்க பாருங்க, உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோள் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எப்படியாம்? இந்த கோள் சொல்லுகிற காரியத்தை ஆண்டவர் எதோடு ஒப்பிடுகிறாராம் பாருங்க, இன்னொரு இரத்த பழிக்கு ஒப்பிடுகிறார். அது சாதாரண காரியம் இல்லை. ஒரு இரத்த பழி என்பது அவன் மேல சுமக்கப்படுகிற ஒரு பெரியதான சுமை. என் தேவன் சொல்லுகிற காரியம், நான் கர்த்தர், நீ அங்கும் இங்கும் கோள் சொல்லி திரியாயாக, அது உன்னோட வேலையில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன? அது இரத்த பழியிலே கொண்டு விடுமாம். ஏன்னா நான் கர்த்தர் என்று சொல்ற. அப்ப நாங்க சில வேளைகளை சில காரியங்கள் தெரியாம செய்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நாங்க தெரியாம அறியாம ஒரு காரியங்களை செஞ்சா அதுக்கு விடுதலை உண்டு. ஆனா அறிஞ்சு நாங்கள் பாவம் செய்யக்கூடாது. ஆமென். இப்ப நான் அதுக்காக சொல்லலை. இப்போ ஒரு ஆள் வெளியில் இன்றைக்கு சிக்கா இருக்கிறாரு, சேச்சிக்கு வரல என்று பாஸ்டர் கால் பண்ணி சொல்ல வேணாம், இல்லை எனக்கு கால் பண்ணி சொல்ல வேணாம், இல்லை ஒரு இல்லை, அது இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடாது. வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கோல் சொல்லி தெரியக்கூடாது. கோல் சொல்லுவதனால அங்கே பிரச்சனை வருது, போராட்டம் வருது, உடைவு வருது, முறிவு வருது. அதனால ஆண்டு சொல்ற அது இரத்த பழிக்கு சமனான காரியம்னு சொல்றேன். நான் சொல்றேன், நான் கர்த்தர். அப்படியான காரியங்களை நாங்கள் விட வேண்டுமா? அப்படி யார்கிட்ட இருந்தாலும் அதை விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த 17வது வசனம், உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன்மேல் பாவம் சுமராத படிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். உன் சகோதரனை உன் உள்ளத்திலே பகையாக. ஏன்னா ஆண்டவர், நாங்கள் வெளியே பார்த்தோம், இப்போ உள்ள பார்த்து கொண்டிருக்கோம். ஏன்னா உள்ளத்தில் பகைக்கிறது எனக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். நான் ஒரு சகோதரனை பகைக்கிறனாக இருந்தால் என்னுடைய இருதயத்துக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும் நான் பகைக்கனா இல்லையான்னு. நான் வெளியில் நான் ஹலோ சுகி எப்படி, டான்ஸி எப்படி, நான் எப்படி பேசிக்கொண்டே நடப்பேன். நான் நடித்து வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாய் நான் நடிக்க முடியாது. ஏன்? அவருக்கு முன்பாய் என்னுடைய இருதயம் அப்படியே வெளிப்படையாக இருக்கிறது. அந்த அவர் பார்த்து எங்களை நகைப்பார். என் பிள்ளை என்ன செய்கிறான், எப்படி நடித்து வாழ்க்கையை நடத்துகிறான், என் தேவன் நகைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறோம் அதை செய்ய வேணும். தேவன் என்னை அழைத்த நோக்கம் என்ன, என் மேல் அவர் வைத்த திட்டம் என்ன, என்னை கொண்டு அவர் என்ன செய்ய வேண்டும், அதற்கு நாங்கள் இடம் கொடுத்து தேவனுடைய நோக்கத்தை மாத்திரமே நாங்கள் பிடித்து ஓட வேண்டிய பிள்ளைகளாக இருக்கும். ஒருபோதும் எங்கள் உள்ளத்தில் சகோதரனை பகைக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப 18வது வசனம், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரத்தின் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது நம்மளால முடியுமா? நம்மளை நம்ம ஒவ்வொரு சிந்திச்சு பார்ப்போம். இங்கே தொப்பி ப்ரீ சைஸ்லாம் செஞ்சுருக்குது, எல்லாருமே எடுத்து போட்டுக்கலாம். anyone can choose. ஏன்னா அப்படி ப்ரீ சைஸ்லாம் தொப்பி செஞ்சிருக்கு. ஆண்டவர் சொல்றார், பழிக்கு பழி, பொறாமை, இப்படியான காரியங்கள் எங்கள் யாருக்கூடையும் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். ஏன்னா அது எங்களை அறியாம வாரது தான். இப்போ யாருக்கும் தெரிஞ்சு வார காரியம் இல்லை. நம்ம பழி வாங்கணும், இதை செய்யணும், யாரும் நம்மளோட இருதயத்தில் நினைச்சு வச்சு செய்கிறோம். நம்மளை அறியாமல் இந்த காரியம் எப்படி அந்த டீமாக்குள்ள அடிக்கடி டீ குடிக்க அப்படி அடி பிடிச்சி பாசி பிடிக்குதோ, அதே போல் நம்மளை அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை இருதயங்களில் இந்த கரல்கள், பாவங்கள், இப்படி பிரச்சனைகள் படிய அது என்ன செய்யுது? அங்கே பழி வாங்குற தன்மையை உண்டாக்குது, அது பொறாமை உண்டாக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் வேணாம், உன்னில் நீ எப்படி அன்பு கூறுவே அதே போல பிறனையும் அன்பு கூறு.
அது எங்களால் முடியுமானா நம்ம ஆண்டவர் பிள்ளைகள். அது எங்களால் முடியலாம், நம்ம வேறு காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் முயற்சி செய்ய வேண்டியது, நான் என்னில் எப்படி அன்பு கூறுறனோ அதே போல் ஆண்டவரில் எப்படி அன்பு கூறுறோம் அதே போல் பிறனிலையும் அன்பு கூறுறோம். அதுக்கு நாங்கள் முயற்சி தான் செய்யணும். எங்களோட உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கு. நம்ம கேட்போம், அவர் செய்வார். நம்ம கேட்க கேட்க நம்மளை அறியாமலே அவர் மாற்றி கொண்டிருப்பார். நம்ம நினைப்போம், ஓ நம்ம பழையமாய் தான் வரும். இல்லை, ஆண்டவர் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் சீர்திருத்துற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் இந்த காரியத்தை எங்களோடு பேசுகிறார். லூக்கா 11:40 நாங்கள் வாசிப்போம். மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? மதிகேடரே, உங்களை சொல்லலை, நான் இங்கே ஆண்டவர் பரிசேயரை பார்த்து சொல்றேன். மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ என்று ஆண்டவருக்கு. அப்போ வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ? வெளியில கை கழுவல் என்று சொல்றாய், உண்ட உள்ளமோ கொள்ளையினாலும் பொறாமையினாலும் பிரச்சனையினால் நிறைந்திருக்கிறது. அவர் சொல்ற, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் அவர் தானே உள்புறத்தை உண்டாக்கினவர். நம்ம சொல்றோம் இல்லையா, அவர் என்ன அவர் கையில நான் வரைஞ்சிருக்கிறேன், தாயின் கருவிலே உருவாகும் முன்னே என்ன பேர் சொல்லி அழைச்சவர், அப்படி இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். அவன் ஆண்டவர் சொல்றான், வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் தான் உள்புறத்தை உண்டாக்கினார். உள்புறத்தை உண்டாக்கினவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் நீங்களும் என்ன செய்கிறோம்? ஆமென். கர்த்தர் நல்லவர். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். முதலாவது வெளியே சுத்தம் வேண்டும், இரண்டாவது உள்ளே சுத்தம் வேண்டும், மூன்றாவது வெளியேயும் உள்ளேயும் சுத்தம் வேண்டும். வெளி சுத்தம் மட்டும் போதாது, உள் சுத்தம் மட்டும் போதாது. ஆண்டவர் சொல்ற, வெளியேயும் உள்ளேயும் சுத்தம் வேண்டும். நாங்கள் வெளியில சுத்தத்தை மட்டும் வச்சுக்கொண்டு வாழவும் முடியாது. உள்ளே நான் சுத்தமாக இருக்கிறேன்னு வெளியில சுத்தம் இல்லாமல் வாழவும் முடியாது. ஆண்டவர் பார்வையில் ரெண்டும் தேவையா இருக்கிறது. ஆமென். நாங்கள் லூக்கா 11:41 நாங்கள் வாசிச்சோமா இருந்தால், உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். என்ன சொல்றார்? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். ஆண்டவர் அங்க சொல்லி வாரார் ஒவ்வொரு காரியமா, அப்பொழுது சகலம் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். வாசிங்க 42. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாம் மரிக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து. இங்க பாத்தீங்கன்னா, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாம் மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளின் தசமபாகம் கொடுத்து. நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க, சரி, தசமம் பாருங்க, பூண்டுல கொண்டு கொடுக்குறாங்க, ஒத்தலாமில் கொடுக்குறாங்க, வெங்காயம் செஞ்சா கொடுக்குறாங்க, என்ன உள்ளியை செஞ்சா கொடுக்குறாங்க, எல்லாத்துலேயும் கூட தசமபாகம் கொடுக்குறீங்க. ஆனா என்னவாம், நியாயத்தையும் தேவாண்மையும் விட்டு விட்டீர்களே. நீங்க எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, ஒரு பக்கம் நீங்க எல்லாம் சரியா நடக்கிறீங்க, அடுத்த பக்கம் நீங்க என்ன செய்யணும் என்று ஆண்டவர் உணர்த்துற. என்ன கொடுக்க, என்ன ஏழைகளுக்கு பிச்சை கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுக்க கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நான் இயேசு கிறிஸ்து அன்பானவர், அவர் நடக்கிற இடமெல்லாம் அவர் அற்புதம் நடத்தினார். நான் இயேசுவை போல பண்றேன், நான் ஏழைக்கு கொடுக்காம விடலாமா? கொடுக்காம விடலாம? நான் கேட்கிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ அதை நாங்கள் செய்தே ஆக வேண்டும். அதுதான் அவர் சாயலுடைய பிள்ளைகள். அவர் சாயலை தரித்தோம் என்று சொல்லுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த சாயலுக்கு பாத்திரராய் வாழ வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கான். அந்த கர்த்தர் தான் எங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ஆளுட்டு ஒரு $1000 கொடுத்து போட்டு ஒரு $100 வாங்கினா கடன் என்று சொல்லுவோமா? அவன் தர வேண்டியதை வாங்கி முடியும். ஆனால் என் தேவன் எப்படிப்பட்டவர் என்று பாருங்க. அவர் எங்களுக்கு ஆசீர்வாத மழையை கொடுத்து அதிலே நாங்கள் ஒரு பங்கை ஏழைக்கு கொடுக்கும்போது அவர் சொல்றார், ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்றார். நாங்கள் கடன் கொடுக்கிற அதிகாரமாக எங்களை வைத்திருக்கிறார். நாங்கள் இப்படி வாங்கல, இப்படி கொடுக்கிற நிலையை கர்த்தர் எங்களை வைத்துக் கொண்டு. என்ன நோக்கம்? அவர் எதுக்காய் அழைச்சாரோ, அவர் என்னத்துக்காய் எங்களை தெரிந்து கொண்டார், அதை செய்யும்படியா எங்களை அவர் தெரிந்து. அப்ப ஏழைக்கு கொடுக்கும்படியா என் தேவன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தசமாகம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பரிசேயர் உங்களுக்கு ஐயோ, நீங்க ஒத்தலாம் மறுக்கொழுந்து முதலில் சகலவித பூண்டுகளும் தசமாகம் கொடுக்குறீங்க. தசமாகமும் நாங்கள் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எதை சொல்லுவதை தான் நாங்கள் செய்யணும். ஏன்னா சில பேர் என்ன வார்த்தையை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளும். நோ,
வார்த்தை ஒருபோதும் எனக்காக மாற்றக்கூடாது. கர்த்தருடைய எப்படி அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பிரதாய முறைப்படி அவங்க வார்த்தையை மீறினத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க என் வார்த்தைக்கு மீறுதலாக நடக்கிறீங்களே என்று அவர் வார்த்தை சொல்லுது. அப்ப அதனால வார்த்தையை நாங்கள் வார்த்தையாய் செய்ய வேண்டும். காரணம் என்ன? வார்த்தையாய் வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியில வார்த்தையாய் மாத்திரமே வாழ்ந்தார். அவர் வார்த்தையாய் வந்திருக்க நோக்கம் நானும் நீங்களும் சரியாக வாழ வேண்டும் என்று. அப்ப அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார், கொடுக்கணும், தசமாக கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கிறது ஒருபோது நாங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவர் கொடுக்கிற தேவன். அவருடைய பிள்ளைகள் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆமென். நீங்கள் லூக்கா 16:9 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதை சம்பாதியுங்கள். என்னத்துக்காக சம்பாதிக்கட்டாம்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டு. அநீதியான உலக பொருள், இந்த நாளைக்கு அழிகிற இந்த பணம், நாளைக்கு அழிகிற இந்த சாமான பொருட்களை கொடுத்து என்ன செய்யட்டாம்? சிநேகிதரை சம்பாதிக்கலாம். ஆமென். சிநேகிதரை ஆண்டவர் சொல்லல, இந்த இடத்துல ஆண்டு சொல்ல கொண்டு உறவு கூடாது, சிநேகிதரை சம்பாதிங்க. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறதுக்கு தாகமாயிருக்கிறார், நாங்களும் கொடுக்க தாகமாயிருக்கிறோம். நாங்கள் எப்படி கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிறோமோ அதே போல் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அதைத்தான் என் தேவன் விரும்புகிறார். அதனால தான் அவர் சொல்றார் அநீதியான பொருள். அவர் சொல்லலை நித்தியத்துக்குமான பொருளை நீங்க கொடுங்க, நீங்க சொல்லலை. அநீதியான பொருள், நாளைக்கு அழிகிற பொருள், நாளைக்கு அது இல்லாம போற பொருள், இப்படியான பணம் காசுகளை என்ன செய்யட்டாம்? உலக பொருளை கொடுத்து நண்பர்களை சிநேகிதரை சம்பாதிக்கட்டாம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்வது. நாங்கள் மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கொடுக்கிற தேவன் சொல்றாரு, எனக்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, கொடுத்து போடுன்னு சோதிச்சு பாருங்க, என்னது நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று. ஆமென். எங்களுக்கு எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வேணும். அதான் நீங்கள் நம்ம அதுக்கு முதல்ல வார்த்தை சொல்லுவோம், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் நண்பர்களை சிநேகிதர்கள் ஆக்க முடியும். நாங்கள் கொடுக்கிறவர்களாக இருந்தால் தான் அடுத்த ஜனங்கள் கர்த்தரை அறிய முடியும். எப்படி ஜனங்கள் கர்த்தர் எங்களில் இருக்கிறார் என்று உணர முடியும்? நம்மளை பரிசோதிச்சு பார்ப்போமா, என்னில் கர்த்தர் வாழ்கிறார் என்று எப்படி உணர முடியும்? ஏதோ கர்த்தருடைய நடைமுறை செய்யணும். கர்த்தர் எதை செய்தாரோ அதை செய்தால் தானே கர்த்தர் எனக்குள் வாழுகிறார். என் தேவன் இருதயத்துக்குள் இருக்கிறார். சோத்திரம், இருதயத்துக்குள்ள இருக்காரு. இருதயத்துக்குள்ள அவர் செய்யணுமே. இருதயத்துக்குள்ள இருந்தா போதாது, அது வெளியே காட்டணும். ஏண்டா நம்ம போய் நடிப்பு காட்டுறதில்ல, வெளியில கர்த்தருடைய ஆவியானவர் செயற்பட வேண்டும். அவர் இருதயத்தில் இருந்து தூண்டி அந்த காரியத்தை எங்களுக்கு செய்ய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் பேச, நாங்கள் கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்ய வேண்டிய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். லூக்கா 11:42 நாங்கள் வாசிப்போம். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாம் மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். என்ன நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க, சந்தோஷம், கொடுக்குறீங்க, ஏழை கொடுக்குறீங்க, தசமாத்த கொடுக்குறீங்க. ஆனா அங்க ஒரு பிளவுறீங்க. என்னது? நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விட்டீங்களே. அப்ப ஒன்று, அதான் ஆண்டு சொல்ற, வெளியே மட்டும் வேணாம், வெளியையும் வேணும், உள்ளையும் வேணும். உள்ள மட்டும் வேணாம், வெளியே நோ, வெளியையும் வேணும், உள்ளையும் வேணும். பிறகு என்ன வேணும்? வெளியையும் உள்ளையும் வேணும். அப்ப ரெண்டும் வேணும். அதெல்லாம் சொல்றார், அதை செஞ்சு போட்டு இதை விட்டுறாத, இதை செஞ்சு போட்டு அதை விட்டுறாத. என்னத்துக்கா? நியாயத்தையும் தேவ அன்பையும் விட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்க என்னத்தை தசமாக கொடுத்தாலும், எவ்வளவு காணிக்கையை கொடுத்தாலும், எவ்வளவு ஏழைக்கு உதவி செஞ்சாலும், தேவ அன்பை நியாயத்தையும் விட்டா என்ன பிறகு நம்மளுக்கு? ஐயோ, அவ்வளவுதான், அவ்வளவுதான், ஐயோ. அப்ப எல்லாம் செய்ய வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று, ஒன்றை விட்டு ஒன்றை பிடிப்பதல்ல, எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். சங்கீதம் 68:5 தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர், விதவைகளுக்கு அவர் நியாயம் விசாரிக்கிறவர். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறவர்,
துரோகிகளை வறண்ட பூமியிலே தள்ள. எங்கள் தேவன் எப்படிப்பட்டவராம்? தம்முடைய பரிசுத்த வாசத்தலத்திலிருந்து தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். என் அப்பா இயேசு கிறிஸ்து என் தேவன் என்றால் நானும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். ஏன்? அவர் சாயல் தானே நானும், அவர் கையினாலே செய்யப்பட்ட நான். அப்ப நான் அதுக்கு மட்டும் எப்படி உதவி செய்யாம போவேன்? பாருங்க, அதாவது சொல்றாரு, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர்கள் பரிசேயர் போல விதவைகளை கொள்ளையடிக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் என்ன செய்வோம்? விதவைகளை விசாரிக்கிறவர்களாக இருக்கணும், அவர்கள் தேவைகளை சந்திக்கிறவர்களாக இருக்கும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். எப்படி? அவர் என்ன பிள்ளைகளுக்கு தகப்பனாய் உதவி செய்கிற தேவன் அவர். அவர் எங்களை நம்பித்தான், இந்த ஏழைகள் அநேக ஏழைகளுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று நம்பித்தான் ஆண்டவர் எங்களை உருவாக்கினார். ஆமேன். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அதை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்? அவர் தனிமையானவருக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டோரை விடுதலையாக்குற தேவன் அவர். அவர் எதை செய்கிறாரோ அதை நானும் நீங்களும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்ற மார்க்கு 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லுகிற பிள்ளைகள், ஆண்டவர் வெளியே என்ன செய்ய சொன்னாரோ, உள்ளே எப்படி சுத்தமாக சொன்னாரோ, வெளியேயும் உள்ளேயும் எப்படி சுத்தமாக சொன்னாரோ, அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமேன். அந்த ஒருவர் தான் கர்த்தர். அவர் அதை எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். 30வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனத்தோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. எப்படியாம்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதை பிரதான கற்பனை. எப்படி? அவர் எல்லாம் முழுமை, அவர்கிட்ட குறையே இல்லை. ஏன்? அவர் குறையில்லாத தேவன், அவர் முழுமையானவர், அவர் பரிபூர்ண தேவன். அப்ப அவர பிள்ளைகளும் பரிபூரணமா இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அவர் எல்லாம் முழுமையாக கொடுங்க. உன் தேவனாக உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லலை இன்றைக்கு கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம், நாளை கொஞ்சம் கொஞ்சமா அன்பு கூறிவான்னு சொல்லலை. முழு முழு பலம், முழு அன்பு, எல்லாத்திலையும் முழுமை. ஏன்? அவர் நாங்கள் முழுமையா இருக்கணும் என்று விரும்புகிறாரு. அதனால்தான் வெளியையும் உள்ளையும், வெளியையும் உள்ளையும். வெளியே மட்டுமில்லை என்று சொன்னது மாதிரிதான் அவர் உள்ள மட்டுமில்லைன்னு சொன்னார். ஏன்? நாங்கள் முழுமையடையணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாங்கள் எங்கேயோ சில இடத்துல நாங்கள் தேங்கி நிற்கிறோம். எங்கேயோ நிற்கிறதுனால ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். நம்ம ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் எல்லாருமே தேங்கி நிற்கிறோம். ஒரு இடத்தை செய்கிறோம், ஒரு இடத்தை விடுறோம், ஒரு இடத்தை செய்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் செய்யணும். முழுமையை கர்த்தர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். நாங்கள் பார்த்தோம்டா, முதலாவது வெளியே சுத்தம் வேண்டும், ரெண்டாவது உள்ளேயும் சுத்தம் வேண்டும், மூன்றாவது என்ன? வெளியேயும் உள்ளேயும் சுத்தம் வேண்டும். ஆமென். நாங்கள் 31வது வசனத்தை வாசி நாங்கள் முடிப்போம். இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா என்பதை. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. ஆமென். உன்னிடத்தில் அன்புறது போல நாங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை ஆண்டவர் எங்கள்கிட்ட அவர் நாங்கள் செய்வோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். சோத்திரம். ஆமேன். அப்ப நாங்கள் முதலாவது என்ன செய்யணும்? இந்த சத்தத்தைகள் இவ்வளவு தொண்டை காத்தி ஏசப்பா, வெளியேயும் சுத்தம், சத்தமா சொன்னா உள்ளேயும் சுத்தம் வரும். வெளியேயும் உள்ளேயும் சுத்தம் வேண்டும். தாண்ட விரும்புறாங்க. வெளியே சுத்தம், உள்ளேயும் சுத்தம், வெளியேயும் உள்ளேயும் சுத்தம் வேண்டும். அதை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நானும் நீங்களும் செய்ய வேண்டும் என்று அவர் நோக்கம். அதனால தான் நாங்கள் பரியேசன் வீட்டுக்கு அவர் போனார். என்னது பரியேசன் என்ன செய்கிறான்? அந்த கையை கழுவில்ல என்று குற்றத்தை பிடிக்கிறான். ஆண்டவர் நோக்கம் என்னவா இருந்துச்சு? இவன் இருதயத்தின் குற்ற உணர்வை உணர்த்தணும், இவன் செய்கிற பிழையை உணர்த்த வேண்டும் என்று கர்த்தருடைய நோக்கம் என்றது. அவர் அழைத்த நோக்கம் வேறு, கர்த்தர் சென்ற நோக்கம் வேறு. கர்த்தருடைய நோக்கம் அந்த இருதயத்தை வெளியான காரியத்தை செய்கிறான், செய்யாம இல்லை, ஆனால் உள்ளான காரியத்தையும் செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் அவன் மேல வச்சிருந்த திட்டம். அந்த திட்டம் தான் ஆண்டவர் அங்கே பேசுகிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாங்கள் எல்லோரும் எழுந்து நிற்போமா? கண்களை மூடுவோம். எங்களை நாங்களே ஒப்பு கொடுப்போம். எங்களை நாங்களே ஆராய்ந்து நாங்கள் ஒப்பு கொடுப்போம்.
ஏன்னா அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன். அவருக்கு தெரியும், அவருக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. நாங்கள் எங்களை ஆராய்வோம், நாங்கள் எங்களை ஆராய்ந்து நாங்கள் நடப்போம். ஆண்டவரை, எனக்கு வெளியில் மட்டும்தான் சுத்தம் இருக்கா, இல்லை உள்ளம் மட்டும்தான் சுத்தம் இருக்கா? நான் வெளியையும் உள்ளையும் நீங்கள் எதிர்பார்க்க இந்த பரிபூர்ணமான சுத்தமுடைய பிள்ளையாய் நான் மாற விரும்புகிறேன் என்று நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போமா? அப்பா, நீங்கள் எங்களை மாற்றுங்க. ஏன்னா இங்கே மேடையில் அம்பு இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எங்கெங்கெல்லாம் எங்களை குத்தி உருவ குத்தி எங்களை கிழிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை எங்களை ஆற்றி தேற்றி அவர் அண்டைக்கு கொண்டு கிட்டி சேர்க்கிறதா இருக்கிறது. அவருடைய நோக்கம் நிறைவேறும் அளவும் எங்களை அவர் கைவிடாத கண்மலை அவர். ஆமென். நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போமா? எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் எனக்கு முன்பாய் இருக்கிறார் என்ற இருதயத்தில் உணர்ந்த பிள்ளைகளாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் நீங்க காண்கிறீர் ராஜா. உமக்கு முன்பாய் எல்லாம் ஆண்டு வெளியரங்கமாய் இருக்கிறது ராஜா. எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விடுதலையை கொடுக்கும்படியாய் ராஜா, எந்த இடத்திலே நாங்கள் பிள்ளையாய் நடக்கிறோமோ, எந்த இடத்திலே என் கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்யாமல் நான் மறுக்கிறேனோ, அந்த இடத்தில் எனக்கு விடுதலையை கொடுப்பீராக. என் தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் செய்யும்படியாய் ராஜா. ஆண்டவர், உள்ளேயும் வெளியேயும், ஆண்டவர் வெளியேயும் உள்ளேயும் எல்லா இடங்களிலும் என் தேவன் விரும்புகிற சுத்தத்தை எனக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை உமக்கு முன்பாய் ஊற்றி விடுகிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் இன்னுமாய் வனையுங்க ஆண்டவரே. எங்களை வனைய உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. எங்களால் இந்த காரியம் விடுதலை அடைய முடியாது ராஜா. நீங்க நினைத்தால் அந்த நொடியை எங்களை மாற்ற முடியும். எங்களை ஒரு விசை மாற்றுங்க ஆண்டவரே. பூரணராய் மாற்றுங்க. என் தேவன் விரும்புகிற பிள்ளையாய் மாற்றுங்க. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் எனக்குள்ளிருந்து வெளிப்படட்டும். என் தேவன் விரும்புகிற காரியம் எனக்குள்ளிருந்து புறப்படட்டும் ராஜா. ஆண்டவர், வெளியேயும் நீங்க விரும்புகிற காரியத்தை காண்பிக்கிற பிள்ளையாய், உள்ளேயும் என் இருதயத்திலிருந்து என் கர்த்தர் வாஞ்சிக்கிற காரியத்தை காண்பிக்கிற பிள்ளையாய் எங்கள் ஒவ்வொரு நீங்க புடமிடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். எங்களுக்குள்ள களிம்புகளை நீக்கி பொன்னாக மாற்றும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு வீசை எங்களை கழுவி சுத்திகரிங்க ராஜா. முழுவதுமாய் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் உட்காருவோம்.